நிகழ்ச்சியில் தொடர்வது நாடகரங்கில் நாடகம். புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரியும் சிவாவும் இவர்கள் கனடாவில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் கதை நாடகமாக்கப்படுகிறது. கௌரி, கௌரி, நான் வெளியால போயிட்டு வாரன். வெளியால போயிட்டு வரக்கும் சாப்பிட்டு போலாமே. வந்து சாப்பிடுவோம். இப்ப அவசரமா முதல் சாப்பாடு வேலை இப்படித்தான் போய் கொண்டிருக்குது. நான் வெளியால போயிட்டு வாரன். சரி சரி, ஓகே. சாப்பாடு இல்லதான் முக்கியமா இருக்கிற. இந்த குளிருக்களால விரைச்சு போய் வந்திருக்கிறேன். அங்க கதவையும் துறக்காம என்ன நடக்குதுன்றது தெரியல. கதவை துறவும் பாப்பம். எவ்வளவு நேரமா வெள்ள அடிச்சு கொண்டு இருக்கிறேன். கொண்டு போயில்லையா? இந்த பேரம் ஒற்றை கையில சாமானில 2 கையிலையும் சாமான். இதுக்கு வந்து துறப்ப கொண்டு போயில துறப்பு கிடாக்கு என்னட்ட. இப்ப வந்து இத கீழே வச்சுட்டு சாமான வச்சுட்டு நீங்க ஜாக்கெட் போட்டிருக்கீங்கறானே, அப்ப கீழே வச்சுட்டு திறந்து வரல. நான் ஜாக்கெட் போடாம கதவை திறந்தா எனக்கு குளிர் பிடிச்சிரு. சரி சரி, இப்ப கதவை துறாங்க. நான் மிச்சம் பாப்பம். உள்ளுக்கு வாங்க. இப்ப குளிருது எனக்கு. நீங்க உள்ளுக்கு தெரியா வாங்க. நல்ல பசியும் வாரன். போய் குளிச்சுட்டு வாரன். சாப்பாடுகளை போடும் பார். வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வாங்க. இந்த கொரோனா வந்ததும் காணும். குளிக்க வேணும். வெளியால போனா குளிக்க வேணும், வந்தா குளிக்க வேணும். பசி ஏண்டா இதா இருக்கு. சாப்பாடு ஆற போகுது. இது எல்லாம் பறவை வச்சுட்டு நிற்கிறீர். வித்தியாசமா அண்டைக்கு ஒரு நாளும் இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்டீர. சாப்பாடு ஆற போது தெரியாவா? வந்து சாப்பிடுங்க. நீர் சாப்பிட்டுட்டீரோ? நான் சாப்பிடல இன்னும். நீங்க வாங்க, சாப்பிடுவோம். கதைச்சு சாப்பிடுவோம். வாங்க. கதைச்சு சாப்பிடுவேன். நீர் அங்க கதைச்சு நீர் சாப்பிட்டு இருப்பீர். நீர் சரி சாப்பாடை போடும். சரியான பசியா இருக்கு. சரி, இந்த போடுங்க. எடுத்து இது வச்சுட்டு எடுங்க. அதோட வந்து என்னன்னா சொல்ல வேணும்னு நினைச்சேன். ஸ்கூல் தொடங்க போதில்ல. என்னது? ஸ்கூல் தொடங்க போதில்ல ஷாலுக்கு. ஓ, தொடங்க போகுது. விடிய படுத்திருக்கிறது இல்ல. 9-10 மணிக்கு வெளியே போனா காணும்னு படுத்திருக்கிறீல. அவளை ஸ்கூலுக்கு எல்லாம் கொண்டு விடணும். தெரியும் தானே? அதெல்லாம் வந்து ஸ்கூல் துவங்கினதுக்கு பிறகு இப்ப நீர் அதை விட்டுட்டு தொடங்க போகுது ஸ்கூல். அதெல்லாம் முதல்ல சொல்லி வைக்கணும். நீங்க பழகிட்டீங்க 10 எழும்பி. வெள்ள எழும்போணும். 7க்கு எல்லாம் எழும்பிடும். ஓகே, அது இருக்கட்டும். இப்ப சோறா போட்டுட்டு கறிய போடும் பசியில இருக்கிறேன். சரி சரி, என்ன அது கடையில கேட்டு நீங்க போடுறேன்னு பிரச்சனை இல்ல. மற்றது வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இன்னும் பேசாமலே இருக்கிறீங்க. 3-4 மாதம் ஆச்சு இந்த ட்ரையர் பழுதாகி. நீங்க பேசாமலே இருக்கிறீங்க. வாங்க, ஒண்ணுமே ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? சாப்பிடத்தான் வந்திருந்தேன். நான் இதுல சாப்பிட்டு முடிய உதை பற்றி கதைக்கலாம். விளங்கு. சாப்பிட்டு முடிய கதைக்கிறது எங்களை விட கதைக்கிற நேரமே சாப்பிடுற டைம் தான். வேற எங்க டைம் இருக்கு. சரி, அப்ப உதெல்லாதையும் பட்ஜெட் வேறும் இருந்து கதைப்போம். அதுக்கு பிறகு சாப்பிடும். நீங்க சாப்பிடுங்க. நான் மெதுவா கதைக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நீர் மெதுவா காய்ச்சிரு. எனக்கு சாப்பிடுற நேரத்துல கதைச்சா கட்ட கோவம் வரும். எனக்கு சாப்பிடுற நேரம் சொன்னாதே எனக்கு டைம் இருக்கு. மற்றபடி நாங்க கதைக்கிறோம். நான் சாப்பிடல, நீர் கதைய சொல்லு. நான் அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடுங்க கதைக்கலாம். பட் இன்னொரு ஒரு விஷயம் அது மட்டும் சொல்லிட்டு வர்றேன். அந்த எந்த காருக்கு வந்து நீங்க இவ்வளவு நாள் நான் விண்டர் டயர் போடாமலே ஓடிக்கொண்டிருக்கேன். அதையும் மாத்த வேணும். எனக்கு கராஜ் வழியும் நிக்கல. அது நீங்க தான் போய் மாத்திட்டு வர வேணும். விண்டர் டயர்ல விண்டருக்கு நீர் கார் ஓடுற மாதிரி இருந்தேன்டா மாத்தலாம். நீரோ காருக்கு விண்டர் துவங்கின காலத்துல இருந்து என்னோட தான் திரியிறீர். காரை தனியா ஓட மாட்டீர். நான் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு நான் போய் வலிக்கு கொண்டு போனா பரவாயில்லையா?
இது நான் இப்ப சாப்பிடுறதா இல்லது கதைக்கிறதா இதை சொல்லும் எனக்கு இல்ல இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இல்ல கதைக்கிறதா சாப்பிட்டு சாப்பிட்டு என்னால சரி, கதைக்க இயலாது ஒரு வய பேக்க சாப்பிடுங்க சாப்பாட ஒரு வய வச்சாப்பா சாப்பிடுங்க நான் சொல்ற விஷயத்த கிரகிச்சு கொண்டு பதில் கௌரி சொல்றதுதானே. கௌரி நான் இப்ப வந்து உமக்கு திருப்பி கதை சொல்லணும் இல்லாட்டி தலையாட்டினா என்ன மாடு மாதிரி தலையாட்டுறாண்டும் கேப்பீர் பின்ன ஒரு பயம் விழுங்கி போட்டு பதில இங்க சொல்றதானே. வாய்க்குள்ள அப்படி ஒன்றில் வச்சுட்டு சாப்பிடணும் இல்ல இருக்கக்கூடாது. கதைக்கணும் ரெண்டுல ஒன்றுதான் செய்ய வேணும் விழுங்கி போட்டு சொல்லுங்க. அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன் பதில. விழுங்கி போட்டு சொல்லுங்க. நான் சொன்னனே கதைப்பம் முதல் பேண்டு சாப்பிடும் இல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு கதைப்பேன். இல்ல எனக்கு அது சரி வராது கதைக்கிற ஒரு நான் டைம். சொல்லட்டும் கௌரி இது முடிய சாப்பிட்டு முடிய நான் நீர் சொல்ற கதையை நான் கேட்கிறேன் சரியோ கொஞ்சம் நல்லது இரு. கேப்பீங்க. இப்ப இது வந்து இன்றைக்கு நேற்று இல்ல இது ஆட்சியிலேயே நான் இப்ப என்ன சொல்றேன் சாப்பிட்ட அப்புறம் இப்ப நீர் என்ன செய்ய போறீர் கதை சொல்ல போறீரோ இல்ல சாப்பிட விட போறீரோ ரெண்டையும் செய்யுங்க. இல்ல எனக்கு ரெண்டும் செய்ய இயலாது எனக்கு ஒன்றுதான் செய்ய இயலும். செய்ய சாப்பிடுங்க. அப்ப சாப்பிடுங்க. பிறகு கதைக்கலாம். ஆனா பிறகு எதுவும் போன் கால்ஸ் அப்படி இப்படின்னு எனக்கு கோவம் இங்க வரும். நீர் எல்லாத்துக்கும் முந்தாதையும் சொல்றத சிலதுகளை வந்து செய்யும் அதுக்கேற்ற மாதிரி சரியும் சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட துவங்கினது நான் பரவி அடுக்கேக ஜோதிச்சேன் நான் விதவிதமா பரவி அடுக்கி போட்டு விதவிதமான கதைகள் வரமாண்டு அதுதான் ம். அப்ப மற்றபடி உங்களுக்கு செய்து நான் என்னப்பா நான் இப்ப உள்ளுக்கு மனசுக்குள்ள கதைக்கிறதும் உமக்கு கேக்குதே அவங்களோட மோட்ட பார்த்தாலே தெரியுது என்ன கதைக்கிறீங்க. இல்ல நான் சாப்பிட முடிய கதைக்கலாம்னு சொன்னேன் விட கதைக்கிறீங்க. சாப்பிட முடிய கதைக்கலாம் கைய கழுவி போட்டு இதுல இருந்த எப்படி தப்புறாங்க எனக்கு தெரியல ஓ சரி யார கால் அடிச்சாங்க. உஷா போல இருக்கு கண்ணா நாளைக்கு புற அடிக்கிறாள் உஷா உஷா. ஹலோ நீங்க போனை கட் பண்றீங்களா இந்த கதை கேட்க போறீங்களா? பொறுமப்பா கண்ண நாளைக்கு புற அடிச்சிருக்கிறாள் அவள் ஹலோ நானும் சொல்ல முசா எப்படி இருக்கிறீங்க ஹலோ எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீர் எப்படி இருக்கிறீர்? என்ன அப்படியே போகுது இந்த கொரோனா துவங்கினது பிறகு வேலையும் இதுமா அதுவும் சில நாள் தான் கூப்பிடுறாங்க இப்படியே போய் கொண்டிருக்குது வேற எப்படி உங்களோட இதுகள் எப்படி போகுது குடும்பங்கள் எப்படி இருக்கிறீங்க ஓ அதெல்லாம் பரவாயில்ல. அது சரி சாப்பிட்டீரு சாப்பாடு முடிஞ்சோ? சாப்பிட்டு இப்பதான் முடிஞ்சது இந்த கதையில என்னத்தை சொல்றது தப்பினண்டா மாய கிடக்கு நீர் சமைச்சதை சாப்பிட்ட நீரோ இல்ல மனுஷன் சமைச்சு வச்சதோ? இது வந்து என்னவோ இன்றைக்கு தப்பிட்டேன் இன்றைக்கு கடைக்கு போனா போல மனுஷி என்னவோ செய்துட்டு அது இருக்கட்டுக்கும் வேற எப்படி போகுது என்ன நாங்கள சமரண்டு சொன்னா பரவாயில்ல. இஞ்சாலி பக்கம் எல்லாம் ஒரே ஸ்னோ. அப்ப இன்றைக்கு என்ன நடந்ததுன்னா சரியான ஸ்னோ. நான் ஒரு மாதிரி மெல்லமா வெளியில வந்து இவர் கார் எடுக்கட்டுக்கு வந்துட்டு நான் மெல்லமா ஸ்னோவை தட்டி போட்டு கதவை திறப்பமண்டு போனா இவருக்கு இந்த கார்ல வந்து ஸ்னோவோட வர்றது பிடிக்காது. உடனே முழிச்சு பாப்பாரு என்னைய. அப்ப நான் மெல்லமா கதவை பிடிச்சு கொண்டு இந்த பூட்ஸால மெட்ட பூட்ஸ் அப்படி தட்டினப்பா நான் கீழே விழுந்து போனேன். என்னாச்சு அப்ப என்னண்டு ஒழும்புறதுக்கு அரை மணி சென்று இருக்குமே எனக்குண்டா எழும்ப முடியல என்ன செய்யறேன்ட்டு நான் ஒரு மாதிரி மெல்ல மெல்லமா பிடிச்சு வந்துட்டு இவரை வந்து பாப்போம்னு பார்த்தா இவரை காணையில மற்ற பக்கத்துல இருந்தவரை காணையில மனுஷனை காணையில நான் கூப்பிட அந்த வந்துட்டு பிறகு பார்த்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி மெல்ல மெல்லமா பிடிச்சு கார்ல ஏறி ஒரு மாதிரி வந்து சேர்த்தோம். சரியான டிரைவிங் எல்லாரும் வலிக்குத்தான் ஓடிக்கொண்டிருந்தேன். நீரும் அப்படித்தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல காலம் சின்ன இல்லாம போச்சு அது இருக்க பேரமன் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் எங்கண்ட விஷயங்களை இல்லாட்டி இந்த தெரியும் தானே இந்த குளிர் இருந்தாலும் நாங்கள இப்படியே வலிக்கிட்டு அங்கால இஞ்சால போறாதானே இப்ப ஒன்றாமும் போயிடாம போச்சு. நானும் அதைத்தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இப்ப எங்கேயாவது ஒரு இடையில இருக்கா மீட் பண்ணி கழிச்சிருப்போம் அப்படி இப்படி பார்த்து 4 பேர் அங்காளைங்களை பார்த்திருக்கலாம். இது ஒன்றுக்கும் வழி இல்லாம இருக்குது. அதுக்கிடையில இந்த பிள்ளையோட நான் படுறவாடு என்னட்டு ஒரு சின்ன நோண்டி இருக்குது. நீ நம்ப மாட்டேன் அவனுக்கு இருக்கிற மூளை இந்த உலகத்துல ஒரு தெருக்கும் இல்லை. என்ன செய்யறான்னு சொல்லும் பாப்பா. நான் கட்டேன்னு தெரியும் நெடுக என்ன பார்த்து நீ கட்டச்சி என்றா நெடுக சொல்றது. அப்ப என்ன நடந்தா எனக்கு மேல இருந்து சாமான்கள் எடுக்க இயலாதானே. அப்ப இவர் ஒரு ஸ்டெப் ஸ்டூல் ஒண்ட வேண்டி தந்தார்.
அத சும்மா நான் இருமா பாரு. வச்சுதான் மேல அப்புறம் சாமான் தட்டாரு. எடுக்கிறது. இந்த காய்ச்சி சின்ன என்ன காய்ச்சி செய்யுது, முடியவா? அதை என்ன? பார்த்து கொண்டு இருந்துட்டு அந்த ஸ்டெப் ஸ்டூல கொண்டு போய் வாசல்ல வச்சு ம். கதவை திறக்க பாக்குதப்பா. உம்மன்ற மூளை தான் ஆளுக்கு இருக்கும். நான் நினைச்சேன். ஆ ஆ ஆ ம். அதைத்தான் என்னப்பா நான் கௌரி? அவருக்கு சொன்னேன். அவன் இங்க வேற காய்ச்சி கொண்டு படாஞ்சனால இந்த பொறு. மூளைதானே அவனுக்கு என்று பொறு. சொல்ல வா. சொல்லி போடுவியே என்று என்ன- சொல்றேன். என்னத்துக்கு உனக்கு இதென்றான தட்டுறீங்க? உண்ட மூளைன்னு சொல்லி போடுவேன் என்று அவர் ஒரு பக்கத்தால இந்த பிள்ளைய நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்க வேண்டி கிடக்குது. என்னதுக்கு இப்ப தட்டி கொண்டிருக்கிறீர்? பொருள் காய்ச்சி போட்டு வந்து கதைக்கிறேன்னு சொல்றேன். நீ கதைக்கிற கதை என்ன என்ன அங்க மரிச்சு புறம் கொடுக்குறாவோ? மனுஷி அங்க இப்ப இது நடுகலம் தானே. உதவிட்டுட்டு நீர் சரி சொல்ல வந்ததை சொல்லுமா. அப்ப அப்படியா போச்சு. அப்ப பொடியன் பாத்தியா போய் கொண்டு இருக்குது. பொடியன் உண்மை தானே மூளை. நான் நினைச்சேன் நான் அப்போ. ம் ம் அதுதான் அவருக்கு தான் அவருக்கு எனக்கு நல்ல மூளை என்று சொன்னோன்னு அவருக்கு பிடிக்காது. அவர் என்ன பார்த்தனா மக்க மூளை என்ன என்ன போல எல்லாம் பிறந்திருக்கிறான் அவர் ஒரு பக்கத்தான் நினைச்சேன். நானா இது நான் நினைச்சேன் எங்கண்ட விட்ட மாத்திரம் தான் உங்கண்ட விட்டையும் இதுதானா. எப்படி அப்ப சாமான எல்லாம் பண்ண இந்த கொரோனா டைம் பார்த்து உமக்கு உண்மையா இது கட்டாயம் நான் சொல்லணும் நினைச்சு கொண்டதுன்னா நான் எடுத்ததே அதுக்குத்தான். அன்றைக்கப்ப நான் கடைக்கு போனேன். கடைக்கு போய் சாமான்களை வாங்கி கொண்டு நான் வேற இவர் வாசல்ல வந்துட்டோன்னு அங்க என்னென்ன சேல்ல போட்டிருக்குதுன்னு இப்படி அப்படி பார்த்து கொண்டு இருந்தேன். பார்த்து கொண்டிருக்க எனக்கு கையில பேரம் எனக்கு நிக்க முடியல. இங்கப்ப அந்த ரிமோட்டால இந்த காரை திறவங்க நான் ஒரு போய் காருக்குள்ள சாமான வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்ல அந்த ஆள் திறந்து விட்டது. நான் போய் காருக்குள்ள ஏறிட்டேன். சாமான்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு காருக்குள்ள ஏறி நான் இந்த வாழ கதவை பூட்டி போட்டு இதன்றா குரல் ஒன்று பக்கத்துல நீங்கள் எத்தனை பேர் இப்படி கிளம்பிட்டீங்க? என்னடா காருக்குள்ள யார ஒரு மனுஷன் இருக்கு என்று நான் திரும்பி பார்த்தா அது ஹாப்பியோ கார். நல்ல ஆழம் பக்கத்துல நீர் ஒன்றையும் பார்க்கல. ஒரே மாதிரி காரப்பா எங்கட வெள்ளக்கார் அவன்டையும் வெள்ளக்கார் எங்கட அவன்டையும் லெக்ஸஸ். அப்ப நான் என்னத்தை கண்டேன்? நல்ல ஆழம் உம்மண்டி ஆள் மாதிரியா இருக்கையில ஒரு தரம் அதுக்கையா இல்லாட்டி விழுந்துருக்க. நான் ஒரு அந்த மனுஷன் கொதிப்பு வந்துட்டு அது சொல்லுது என்னன்னா ஐயோ நான் கொஞ்சம் படிவான நான் சொல்லி மனுஷி முதல்லயே பட்டியல் பார்க்கறாள் வந்து கடுப்புல இருக்கிற நீ மனுஷி போன கடைக்கு போன மனுஷி வந்தது இப்ப என்ன உன்னோட பார்த்து அவ்வளவுதான் இறந்து வந்து அந்த மனுஷன் நான் பேச்சே போட்டுட்டேன். பேச்சை கூட கப்படாம இறந்து கத்தி கொண்டு அந்தாலும் தமிழால சரிதான். வேறு என்ன அப்ப நான் பிறகு கதைக்கிறேன். என்னாண்ட சொன்னா இந்தியால பெரிய தெரியும் தானே. நீர் உங்க மாத்திரம் இல்ல இங்கேயும் கடப்பு தான். கதை இருக்கப்ப நீ எடு இன்றைக்கு எனக்கு வெளியிலையும் நடக்கவே இல்லாத நான் சொன்னேன் விழுந்ததுல கொஞ்சம் கால் கொஞ்சம் நோவுது. அதான் இன்றைக்கு கரை நேரம் கதைக்கல கருநாளாண்டு தடுத்தேன் மோட்டர் கதைப்ப மட்டும் சரி நான் பிறகு எடுக்கிறேன் என்னடா அவ சமாதானப்படுத்தும். இது எங்க சமாதானப்படுத்துற கேஸ் இன்றைக்கு என்ன நடக்க போதோ தெரியாது. என்னது கதைய காண இல்ல இவ்வளவு நேரம் தட்டி கொண்டு நின்றீர். இப்ப என்ன என்னதான் கௌரி எங்க போட்டுதான் கௌரி கௌரி எங்க ஆளை காண இல்லை. தான் போட்டு தெரியாது. இப்பதானே தட்டி கொண்டு நின்றது ஆள் வைக்க. நானே இப்படி என்ன கொஞ்சம் காய்ச்சிருக்கலாம் போலடாக்கு. காய்ச்சி கொண்டு இருப்பீங்க எவ்வளவு நேரமா காய்ச்சி கொண்டு இப்ப விளங்குதா உங்களுக்கு? நான் ஏன் சாப்பிடுற நேரம் கதைக்க வேணும்னு சொல்றேன். நான் உஷாக வேற வேலையே இல்லையா? அங்க இருந்து இங்க அடிச்சு சன்சனோக்குள்ள விழுந்தது அடி ஒரு காருக்குள்ள ஏறினது இதைத்தான் கதைக்குமா? அது என்ன செய்யறது அது இருக்கட்டும். சரி நெத்திர வருது நம்பார் நித்திரையெல்லாம் கொள்ளிடாம நான் சொல்ல வந்த கதையை கேட்டுட்டு படுங்க. இப்ப நெத்திர விடுற டைம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்ப விடிய ஒளிம்பி கதைக்கலாம். நித்திர வரையில எனக்கு நித்திர வரையில நான் கதைக்க வேணும். கௌரி விடிய ஒளிம்பி கதைக்கலாம். நான் பார் இதுக்குத்தான் நான் சொல்றேன். நான் சாப்பிடுற நீரை தவிர என்னோட வீட்டை கதைக்கிறது டைமே இல்ல. புரட்ட வர விட்டாச்சு. நான் சொல்ற கேக்குறா உங்களுக்கு? பெரிய டயர்டா இருக்கு.
நல்ல டயர்ட் மேல குரட்டை விட்டு நித்திரையும் கொண்டு ஒரு ஆள் வந்து மினிக்கிட்டு சமைச்சு வச்சுட்டு கதையை சொல்லுவோம்டா கேட்கல அப்புறம் அந்த உஷா ஆண்டு அது இரண்டு எடுக்கும் அதோட கதைச்சு கொண்டு வருது ஒரு உப்பு சாப்பிடாத கதை வேற அதுல அவன் கார்ல வேறு இருந்தான் இதை கதை